கயல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கயல் அவார்டு எல்லாமே வாங்கிட்டாங்க. ஸோ, வந்தவங்க எல்லாருமே வந்து திரும்பி வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வீட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கயலோட பெரியப்பா இருக்காரு பார்த்தீங்களா? ஸோ, அவரு கால்ல வந்து விழுந்துட்டு, "பெரியப்பா நீங்க செஞ்ச அந்த உதவிக்கு நான் என்னைக்குமே இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன்." அப்படின்னு வந்து சொல்லி கால்ல விழுந்துட்டாய்ங்க. வீட்ல இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா, "என்னடா இது பெரியப்பா கால்ல விழுந்துட்டு, அதுவும் இந்த ஒரு வார்த்தைய சொல்றாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே ஒரு ஷாக்கிங்ல பார்க்குறாங்க. ஏன்னா நடந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, வீட்ல இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அத அப்படியே சொல்லிட்டு வீட்ல தனியா இருக்கும்போது கூட சொல்லியிருந்தா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா வீட்ல எல்லாரும் இருக்கும்போது அவங்களோட முன்னிலையிலே வந்து, "பெரியப்பா நீங்க செஞ்ச அந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்." அப்படின்னு சொன்ன நம்ம கயல், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா கயல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்போதைக்கு வந்து வீட்ல இருக்கவங்ககிட்ட வந்து ஏதோ ஒண்ணு சொல்லி வந்து சமாளிச்சுடுறாங்க. ஆனா இந்த விஷயத்துல நம்ம எழில் ரொம்பவே ஷார்ப்பு. ஸோ அவரு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு வந்து கயல் கிட்ட போய் வந்து விசாரிக்கிறாங்க. "நீ வந்து என்கிட்ட உண்மைய நீ சொல்லல. நீ பொய் தான் சொல்லியிருக்க வீட்ல இருக்கவங்க எல்லாருங்கிட்டயும். நீ கண்டிப்பா என்கிட்ட உண்மைய சொல்லி தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ரெக்வெஸ்ட் மாரி வந்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல கயல் வந்து கண்டிப்பா வந்து உண்மைய சொல்லுவாங்களா? இல்ல வந்து வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சு, அவங்க ஏதாச்சும் ரியாக்ஷன் ஆகி தன்னுடைய அண்ணன் வந்து வேற மாரி ரியாக்ட் பண்ணுவான்னு கண்டிப்பா வந்து தெரியும். எழிலும் பார்த்தீங்கன்னாக்கா, ஷார்ட் டெம்பர் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த விஷயத்துல நம்ம எழில் வேலை செஞ்சிருக்க அந்த டாக்டர் தான் இந்த வேலை எல்லாமே செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா வந்து எழிலுக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனையா போகும். ஏன்னா எழில் வேற வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வெளியில வந்து போறது வந்து அடுத்த வாரம் வந்து இந்த வேலைய வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கேன். ஏன்னா தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த மாரி எல்லாமே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அவரால திரும்ப வந்து இப்போதைக்கு போக முடியாது. ஸோ அடுத்த வாரம் தான் போறேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. இப்போ சொல்லி ஏதாச்சும் கேஸ் கீஸ் ஆச்சுன்னா, கண்டிப்பா எழில் வந்து அந்த ட்ரிப் வந்து போக முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போதைக்கு அந்த உண்மைய வந்து கண்டிப்பா வந்து சொல்ல மாட்டாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த விஷயத்துல இந்த உண்மைய சொன்னாங்கன்னு வையேன், கண்டிப்பா எலிகளுக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனையா வந்து வரும். அதனால அப்புறம் எலில் தான் மறுபடியும் போயிட்டு வந்து ஸ்டேஷன்ல கீஷன்ல கேஸ் கீஸ் அப்படி இப்படின்னு சுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து, இப்போதைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கயல் அந்த ஒரு நடந்த என்ன விஷயமோ, அந்த ஒரு விஷயத்த மட்டும் கண்டிப்பா வந்து சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சொன்னாங்கன்னா, அந்த விஷயமே வந்து நம்ம கயலோட ஹஸ்பண்ட் எழிலுக்கு வந்து பெரிய பிரச்சனையா போய் முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்ட்டு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த சங்கடமான சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெக்ஸ் ஆயிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேல இந்த மாரி எல்லாமே வராது. என்ன கொஞ்சம் கயல் இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கலாம் என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத கீழ மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.